பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய களம், பெண்களை அவமானப்படுத்துவதற்கு என்றே இந்த இந்தியாவில் சில சூட்சுமங்களை வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அது இசைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், அறிவியல் துறையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், நாட்டார் கலைகளில் இருக்கக்கூடியவளாக இருக்கட்டும், எந்த துறையில், மேனேஜ்மெண்ட் எந்த துறையினாலும், பொது வாழ்க்கை வருகின்ற பொழுது இங்கே வரக்கூடிய பெண்களில் சில பேருடைய கண்கள் இதோ இப்பொழுது திறக்கும். நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன். வாழ்க்கையில் என்றைக்கும் நான் சொல்வதை பெண்கள் மறக்க கூடாது. உன்னை புரிந்து கொள், நீ யார் என்பதை தெரிந்து கொள். எங்க அம்மாவுக்கு எனக்கு எப்போ இந்த பொம்பளை ஆம்பளைல சண்டை வந்துட்டு, ஒரு நாள் எங்க அம்மா என்னை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தது. ஒரு எட்டு போய் என் சித்தப்பா கிட்ட சொல்லிருச்சீங்க, கெட்ட வார்த்தையில என்ன சொல்லிருச்சீங்க. என் பொண்ணு எவ்வளவு தைரியசாலி தெரியுமா, அவளை சூப்பரா நான் வளர்த்திருக்கேன்னு சொல்லிச்சு. சரி சரி அம்மா சும்மா மனசு சொல்லுது, சொல்லி விட்டுருச்சு. அது கடைசியா என் பிள்ளைங்க நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்ருச்சு. நான் சொன்னேன், அம்மா என் வாழ்க்கையிலே எனக்கு நீ எந்த கெட்ட வார்த்தையும் சொன்னதில்லை, இதாம எனக்கு தந்த நீ கெட்ட வார்த்தை. ஏண்டி இப்படி சொல்ற, ஆம்பளை மாதிரி இருக்கிறது நல்ல வார்த்தை தான். ஒரு ஆம்பளையை பார்த்து நீ பொம்பளை மாதிரி இருக்கேன்னா அது மட்டும் அவனுக்கு திட்டாகும் போது, ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து நீ ஆம்பளை மாதிரி இருக்கேங்கிறது எப்படி புகழாகும்? எப்படி புகழாகும்? என் அடையாளம் இல்லையா? என் ஜெண்டர் என்னுடைய அடையாளம் இல்லையா? என் கம்பீரம் என் அடையாளம் இல்லையா? ஏன் பெண்கள் கம்பீரமாக இருப்பதில்லையா? பராசக்தியை போய் பாருங்கள், எப்படி கம்பீரமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் பராசக்திகள் தான். எங்க அம்மா இப்படி சொல்லி போட்டுருச்சு. நான் யாரையும் பார்த்து இந்த வயசு வரைக்கும் கூட எவனையும் பார்த்து அழகா இருக்குன்னு நான் சொல்றது இல்லை, சொல்றதே இல்லை. 8ஆம் கிளாஸ்ல எனக்கு சொல்லி விட்டுச்சா, என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்ன, அவ பேர் லட்சுமி, இன்னைக்கும் மறக்க மாட்டாங்க. கமல் சாரை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னாங்க. ஏய் சொல்லாத அப்படி, எங்க அம்மா சொல்லக்கூடாது. நான் ஏன் சொன்னா என்ன, எங்க அம்மா சொன்ன என்னன்னு நான் கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, நரகத்துல அவன் பேர்ல நமக்கு ஒரு வீடு இருக்குமா, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு இங்கேயே இருக்குது, அங்க இருக்குமா, நமக்கு எதுக்கு அந்த வம்பு, அவனை தூக்கிட்டு போய் அங்க அவன் வீட்டுல நரகத்துல நாம ஏன் இருப்பாரு. நான் யாரையும் பார்த்து அழகா இருக்குன்னு சொல்றது. அவகிட்ட சொன்னேன், ஏய் அந்த ஆள் பேர்ல உங்களுக்காக நரகத்துல ஒரு வீடு கட்டி வச்சிருப்பாங்க, எங்க அம்மா சொன்னாங்க. பொடி அப்பனா எனக்கு ஒரு காலனியே இருக்குங்கிறான். பெண்மொழி, குழந்தை மொழி. பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது பல்வேறு விதமான பகைவர்களையும் ஆயுதங்களையும் சந்திக்க வேண்டி வரும் ஆண்களுக்கு என்பது வேறு பகை, பெண்களுக்கு வேறு பகை. பெண்களுக்கு எதிரான பகை முன்னால் வருகின்ற பொழுது, எனக்கு முன்னால் வருகின்ற இந்த வசை சொற்கள் என் ஆற்றலை குறைப்பதற்காகவும் எனக்கு மன உளைச்சலை தருவதற்காகவும் தான் என்பதை புரிந்து கொள்கின்ற பொழுது அந்த ஆயுதங்கள் நிச்சயமாக வேலை செய்யாமல் போகிறது. நாம் ஒருபோதும் நம்முடைய ஆற்றலை இழப்பதில்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் எதை சொன்னாலும் இது எனக்கான சொல் இல்லை என்பதனை எந்த ஒரு பெண், என்னையா சொன்ன, என்ன பார்த்தா சொன்ன, நீ சொல்லலாமா, நீயா சொல்லிட்ட, செத்தே போறாங்க நிறைய பெண்கள். அவன் அப்படி சொன்னான் என்றால் உனக்கு அன்பனாக, உனக்கு மகனாக, உனக்கு கணவனாக, உனக்கு தோழனாக, உனக்கு ஆசிரியனாக, உன்னுடைய அதிகாரியாக இருப்பதற்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவன் உன்னை அப்படி குறை சொல்லி இருக்க முடியாது, கூடாது. உன்னுடைய தகுதியை அவன், நீ செய்கின்ற வேலையை அவன் குறைத்து சொல்லலாம், அல்லது அதில் இருக்கக்கூடிய குறையை சொல்லலாமே தவிர உன் ஒழுக்கத்தை, உன் ஆற்றலை குறை சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தகுதி கிடையாது என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். என் தோழமைக்கிறேன், பெண் என்பவள் யார் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பெண்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேல டிரஸ் இப்படி மூடி இருக்கிறது தான் சுதந்திரம், திறந்து இருப்பது அடிமைத்தனம். இதற்காகத்தான் தோல் சீலை போராட்டம் நடந்தது இந்த திருநாட்டில். என் உடல் நான் மறைத்துக் கொள்வேன், கேட்பதற்கு நீ யார் என்று எழுந்த போர்க்குரல் தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் உள்ளாடைகளோடு சேர்ந்து மேலாடையையும் அணிந்து கொண்டிருக்கிறோம். 240 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு மறுக்கப்பட்டது. டாக்ஸ் கட்டணம். நம் சுதந்திரத்தை புரிந்து கொள்வோம். எதுவரைக்குமான இன்னைக்கு வீட்டுக்கு போய் நான் ஒரு படம் சொல்றேன், அந்த படத்தை பாருங்க. படம் பார்க்க கூட தெரியல நமக்கு. ஏக் தின் பிரதிதின் என்பது அந்த படம். படத்தை எடுத்தவன் பெயர் மிர்லான் சென். சென்னனுடைய அந்த கதை 1.5 மணிக்கு போகுது, 1.5 மணி நேரம். உலக சினிமா பார்க்க தெரியும் எனக்கு, இலக்கியங்கள் வாசிக்க தெரியும் எனக்கு, அதனால் சொல்லி தருகிறேன். போய் பாரு அந்த படத்தை. ஒரு பொண்ணு 35 வயசு, கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணி கொடுத்தா சோறு கிடையாது வீட்டுக்கு, அவதான் சம்பாதிக்கிறா,
வீட்டுல ஒரு அண்ணன் 4-5 சின்ன கொடிசுங்க, நோய்வாய்ப்பட்ட அப்பா, கவலையோடு இருக்கிற அம்மா. இதுதான் ஃபேமிலி. அவ ஒரு நாள் காலையில 7 மணிக்கு போவா, சாயந்தரம் 7 மணிக்கு வருவா. அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கா. அது ஒரு வங்காள படம். சாயந்தரம் 7 மணிக்கு அவ வரல. இதான் படம். ஐயோ கடவுளே, அந்த படத்தை அவ்வளவு சின்சியரா எடுத்திருக்காரு சார். அவரு ரே எடுத்த மாதிரி எடுத்திருக்காரு, பிரமாதப்படுத்திருக்காரு. அவ்வளவு ஒரு டென்ஷன். போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேக்குறாங்க, ஆஸ்பத்திரியில பாக்குறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க, ரத்தல் கேஸ்ல இருப்பாளோ, மார்ச்சூரியில இருப்பாளோ, ஆக்சிடென்ட்ல போயிட்டாலும் எங்கெங்கயோ போறாங்க. ஆம்பளை பசங்க லேட் ஆச்சு நான் வரதுக்கு இங்கெல்லாம் போய் தேடுறோம். பொம்பளை லேட்டா வந்துச்சுன்னா 7 மணிக்கு மேல ஆச்சுன்னா எப்படிங்க? நெஞ்சுக்குள்ள ஒரு பயம் சிலீர்னு வரும். 8 மணி ஆயிடுச்சுன்னா கதவு தட்டணும், நான் வீட்டு கதவு தட்டணும்னா அவ்வளவு பயம். 9-10னா சான்ஸே கிடையாது. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அது கிடையாது. அவர்கள் முழுமையாக தங்கள் வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாங்கள் மிக குறை. அவர்களிடம் இருந்து நாங்கள் 2 பங்கு கூட வாழ்வதில்லை, அரை பங்கு கூட வாழ்வதில்லை. எங்களுக்கு அந்த அனுபவமே கிடையாது. அந்த அனுபவங்களை இந்த உலகம் தருவதே கிடையாது. அதற்கு 1008 உடல் சார்ந்த கற்பிதங்களை தந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற தவறுக்கு நாம் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவ போனாங்க, 7 மணிக்கு வரல. எல்லாம் தேடுறான் 10 மணி வரைக்கும் ஊரே காரி துப்புது அந்த பொண்ண. 1 மணி ஆச்சு வரல, 2 மணி ஆச்சு வரல, 3 மணி ஆச்சு. எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணி தூங்குறாங்க. அந்த வீடு மட்டும் முடிச்சிட்டு. காலைல 6:30 மணி. நான் 1.5 மணி நேரம் கதையை அரை நிமிஷத்துல சொல்றேன். காலைல 6 மணி ஒரு கார் வந்து நிக்குது, ஒரு அம்பாசிடர் கார், வெள்ளை புடவை. அவ எப்படி புடவை இப்படி தூக்கி எடுத்துட்டு இப்படி வெளியில வாசல் இப்படி கால் வைக்கிறா. கார்ல இருந்து நேரா மேல வரா. நிறைய பேர் அவளை எதிர்கொள்றாங்க. அதை யாருக்கும் பதில் சொல்லல. நேரா மேல போறா, பேக் எடுத்து போடுறா, குளிக்க போறா. குளிச்சுட்டு சாரி மாத்திட்டு வந்து நிக்கிறா. அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அவ டிஃபன் பாக்ஸை வாங்கி ஜிப் பண்ணி போட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டா. இவ்வளவுதாங்க படம். படமே இவ்வளவுதான். இதுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது அந்த ஆளுக்கு. நேஷனல் அவார்டு பங்கன்ல மிர்லான் சென் நிக்கிறார். இதுதான் செய்தி இன்னைக்கு. மிர்லான் சென் நிக்கிறார். ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. யாராவது கேள்வி கேட்கலாம்னாங்க. இளைஞர்கள் பக்கத்துல இருந்து ஒரு கேள்வி வந்தது. பெண்களும் இருந்தார்கள் அங்க. என்ன கேள்வி வந்திருக்கோம்? சும்மா சொல்லுப்பா. அவ எங்க போனா உனக்குன்னா கோகிலா எங்கே போகிறா? ஏன்னா எங்க போய் உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கேள்வி 60 நிமிஷமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. மேடம் அவ எங்க போனா? சூப்பருங்க. இன்னைக்கு மாதவத்தில் மிர்லான் சென் சொன்ன பதில் இதோ செய்தியாக விதையாக விழுகிறது. மிர்லான் சென் சொன்னான், தெரியாது. உடனே முன்னால இருந்த ஒருத்தன் கேட்டான், தெரியும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. உனக்கு தெரியாதா? நீ தானே அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி, நீ தானே அந்த கதையின் கர்த்தா, நீ தானே அந்த கதையினுடைய அந்த படத்தினுடைய இயக்குனர். உனக்கு தெரியும் சொல்ல மாட்டேங்க. இல்லை தோழன், ஒரு பெண்ணை படைத்த படைப்பாளியாக இருந்தாலும், ஒரு கதையை இயக்கிய கர்த்தாவாக இருந்தாலும், ஒரு படத்தை இயக்கிய இயக்குனராக இருந்தாலும், ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. எனக்கு தெரியாது என்று சொன்னான் மிர்லான் சென். பெண்களுடைய அந்தரங்கத்தை எட்டி பார்த்து அவர்களை ஆபாசப்படுத்துவதை நிறுத்துங்கள். பெண்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களுக்கு எதிரான வன்முறையாக ஏதேனும் உங்களுக்கு ஆபாசமான வீடியோவோ செய்தியோ வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தாமல் டிலீட் பட்டனை அழுத்துவதுதான். ஜஸ்ட் டிலீட் இட். மற்றவர்களுடைய சுயமரியாதைக்கு நீங்கள் முன்னால் வந்து நிற்கும் பொழுது, பெண் என்ற நிலையில் பக்கத்தில் வந்து நிற்கின்ற பொழுது, பெண் சமுதாயம் சந்தித்து இருக்கக்கூடிய மற்ற சவால்களை சேர்ந்து சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வரும்.